ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/9/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அழுக்கான தேகதாரிகளையும் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போக போகிறீங்க, தேவதையாக போகிறீங்க. ஸோ அரக்கன் அரக்கி மேலே அன்பு வைக்கலாமா? அதனால் ஒரு தந்தை மேலே மட்டும் அன்பு வைங்க. அப்போ தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும், தேவதையாக முடியும். ஸோ அதனால் அழுக்கான தேகதாரிகள் மேலே அப்படின்னா கலியுக மனிதர்கள் மேலே அன்பு வைக்காதீங்க. கேள்வி: குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்தில் எப்பொழுதும் மனசடைஞ்சு போகக்கூடாது, ஏன்? பதில்: உங்களுடைய இந்த பழைய சரீரத்தின் மீது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசடைஞ்சு போயிடக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. உடம்பு சரியில்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த உடம்பை விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடம்பு மிக 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 மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த உடம்புல இருந்து தான் 5000 வருடத்தின் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாபாவை நினைவு செஞ்சு மிகப்பெரிய லாட்ரி சீட்டை ஜெயிக்கிறீங்க இந்த உடம்புல இருந்து தான். ஸோ அதனால் இந்த உடலை விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணமே வரக்கூடாதுன்றார். உடம்பு தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்ட்டு. அதுவும் சரி, அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ சரி. ஏன்னா அதுக்கு அடுத்தது எப்போ ஞானம் கிடைக்கும், அப்போ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம்ன்ற சத்துணவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை, உடலில் என்ன பிரச்சனை வந்தாலும் உடல் உணர்வில் இருக்கிறதுனால தான் அது வலியை கொடுக்குது. ஸோ ஆத்மான்ற உணர்விலிருந்து அப்படி இருந்தாலே நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம், அந்த வலியிலிருந்து வெளியில் வரலாம். கூடவே பாபாவுடைய நினைவு இருந்தால் அவர் சுகக்கடல் இல்லையா, அந்த சுகத்திலேயே மிதக்கலாம். ஸோ குறிப்பாக துக்கம் இருக்கும் பொழுது அப்போ தான் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த நேரம் தான் நெகட்டிவ் எண்ணம், வீண் எண்ணம்லாம் வரும். டக்குன்னு உங்களுடைய கவனத்தை பாபா கிட்ட செலுத்திக்கிட்டு அவருடைய நினைவிலேயே மூழ்கி அவருடைய முரளி சம்மந்தப்பட்ட சிந்தனையை மட்டும் உருவாக்கணும். ஏன்னா இப்போ பாபா கூட பேசுகிறேன்ட்டு உங்கள் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது யோகா. பாபா சொன்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது தான் யோகா. டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே பறக்கிறது தான் யோகா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான வசிப்பிடம் தூரதேசம், அந்த பரந்தாமம். ஸோ இப்போவே உங்களுடைய இடம் அதுதான்ற அது ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இதை பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அங்கே போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் எப்போவுமே. இதில் இப்போ நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் உடம்பில், பாபா குழந்தை உடம்பில் இன்னொரு பாபா குழந்தை, ஒரு பிரதருடைய ஆத்மா சரீரம் விட்ட ஆத்மா பிரவேசமாயிடுச்சு. காலையில் ஒரு 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்த ஆத்மாவா பரந்தாமத்துக்கு போகலான்ட்டு அப்படியே இழுக்குமா. இவங்களுக்கு அப்படியே பயம், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குமா, உயிர் போயிட்டு வர மாதிரி இருக்குமா. அந்த ஆத்மா அதுக்கு கொடுக்கப்பட்ட உடம்புல ஒழுங்காக முயற்சி பண்ணாமல் இன்னொருத்தர் உடம்பை பிடிச்சிட்டு, அந்த சிஸ்டரு சின்ன வயசு கை குழந்தை தான் இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி மேலே வான்னு இழுத்துக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவமாகிடுது. ஸோ ரொம்ப பிரச்சனையை இந்த மாதிரி நிறைய பாபா குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பாவம் நாம் செய்கிறோம், நாம் இந்த உடலில் இருந்தே ஒழுங்காக முயற்சி பண்ணாத இருக்கிறதன் மூலமாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த
தூர தேசத்துக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் அதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டான்றார். பழைய உலகத்தின் எந்த ஞாபகமும் வர வேண்டான்றார். நாம் ஆத்மாக்கள் அந்த தூர தேசத்துக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாம் அந்த தூர தேசத்தில் வசிப்பவர்கள். அதே தூர தேசத்தில் வசிக்கிற தந்தையைத்தான் நாம் கூப்பிட்டோம், வந்து எங்களை அழைச்சிட்டு போங்கன்ட்டு. அந்த தூர தேசத்தை பாருங்கள், பாபா வந்து பரந்தாமம் சொல்கிறதுக்கு பதில் தூரதேசம்னே சொல்லிகிட்டு இருக்கிறார் இன்றைக்கி. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அங்கே போகிறதுக்கு எந்த ராக்கெட்டில் போக முடியும்? ஆத்மாவே ஒரு ராக்கெட் தான், ஆத்ம உணர்வில் இருந்தால் போயிடலான்றார். உடல் உணர்வு இருந்தால் இந்த ராக்கெட் போகாது. நிறைய ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, கீழே வெடிச்சிடுமே, அந்த மாதிரி ஆகிடும் உங்கள் நிலமை. ஸோ தூரதேசத்தில் வசிக்கும் தந்தை குழந்தைங்களை மீண்டும் இப்போ அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். நீங்கள் ஆன்மீக பயணிகள். என்ன, இப்போ உடம்போடு இருக்கிறீங்க, இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகணும். ஆனால் உடம்புல இருந்துக்கிட்டே உடல் இல்லைன்ற ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், எனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா தான், நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் இந்த உடலோடு இருக்கும்போதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடலை விட்டவுடனே போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ பயணிக்க வேண்டியது ஆத்மா தான், உடம்பு கிடையாது. உடம்பு இங்கே விட்டுட்டு தான் ஆத்மா போகும். ஸோ பாபா கேட்குறாரு, ஆத்மாக்களாகி நீங்கள் எங்கே போவீங்க, எங்கே போகணும்? ஆன்மீக உலகத்துக்கு. இது ஸ்தூல உலகம், அது ஆன்மீக உலகம், ஆத்மாக்களின் உலகம், பரந்தாமம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாபா பலமுறை சொல்லியிருக்கிறார், எங்கேருந்து வந்து இந்த பூமியில் பாகத்தை நடிச்சிங்களோ அந்த பரந்தாம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இங்கே நடிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனால் தான் என்ன காரியம் செய்தாலும் காரியத்தை விட கவனம் உங்களுடைய இலக்கில் இருக்கணும், பரந்தாமத்திற்கு போவதில் இருக்கணும். டக்கு டக்குன்னு இறக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ எந்த நேரம் உயிர் பிரியும்னே தெரியாது. ஸோ அதனால் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் சாப்பிடும்போது தான் இறக்குறாங்க, நான்வெஜ் சாப்பிடும்போது இறக்குறாங்க. பட் இருந்தாலும் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சாப்பிடும்போது தான் பாபாவுடைய நினைவு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பிரம்மா பாப்பாவே அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்புலேருந்து விலகி அதுக்கு தான் சூக்ஷ்மவாதனத்தில் போய் சாப்பிட்ணும், பாபாவோடு சாப்பிடணும், பாபா கூட பேசிட்டு சாப்பிடணும். அப்போ தான் உங்களுடைய நினைவு பாபாவோடு இருக்கும். இது வந்து நாம் நடிக்கிறதுக்காக வந்திருக்கிற மிகப்பெரிய மேடை இந்த ஸ்தூல உலகம். எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிச்சிட்டு பிறகு வீட்டுக்கு போகணும். ஆனால் நாடகம் முடிந்தால்தான் போக முடியும். நடுவில் இல்லை நான் நடிக்க மாட்டேன்னுலாம் போயிட முடியாது இல்லையா? இந்த நாடகத்தில் ஒரு நடிகருடைய நடிப்பு கூட இல்லாமல் நாடகம் முடிவடையாது. ஸோ அதனால் எல்லோரும் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடித்தே ஆகணும், கடைசியில் தான் போக முடியும். இந்த ஸ்தூல உலகத்தில் இருந்தால் கூட உங்களுடைய புத்தி உங்களுடைய பரந்தாம வீட்டிலையும் உங்களுடைய சொர்க்க ராஜ்யத்திலும் தான் இருக்குது. இது சதா ஞாபகம் இருக்கணும், உறுதியாக இருக்கணும் இந்த நினைவு. ஏன்னா உங்களுடைய கடைசி நினைவு தான் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவி செய்யும். அதற்காகத்தான் இங்கே நீங்கள் படிக்கிறீங்க, அதற்காகத்தான் சிவ பகவானே அப்பாவாகி ஆசிரியராகி உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ரகசியத்தை, ராஜயோக ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சங்கம யுகத்தை தவிர வேற எந்த நேரத்திலும் கடவுள் உங்களுக்கு ஞானம் கொடுக்க வருவதில்லை. 5000 வருடத்தில் ஒரே முறைதான் உடல் எடுக்காத அந்த நிராகார தந்தை பிரம்மாவின் உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? அப்பப்போ நடக்கிற சம்பவம் ஒரு பெரிய, ஏன்னா அதை பாபா சொல்லுவார்,
வெளியில் இருக்கிற தாய்மார்கள் பந்தனத்தில் சிக்கி துடிச்சிட்டு என்ன நினைக்கிறாங்க, ஆனால் என் கூடவே இருக்கிறவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. ஸோ கூடவே இருக்கிறனால உங்களுக்கு பாபாவுடைய அருமை தெரியல, ஆனால் இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது 5000 வருஷத்துக்குன்றார். ஸோ அப்போ 5000 வருடம் கழித்து ஒரே ஒரு தடவை இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா எவ்வளவு நினைவில் எவ்வளோ கெட்டியாக அவரை பிடிச்சிக்கணும் நீங்கள். ஸோ நினைவு தான் இந்த ராக்கெட்டு போகிறதுக்கான ஃபியூவலே. இந்த படிப்பு ரொம்ப 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 ஈஸி, குழந்தைக்கு கூட புரியும், குழந்தை கூட புரிய வைக்க முடியும். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி, இந்த முயற்சி என்ன முயற்சின்னு சொல்லி கொடுக்குது. ஆனால் முயற்சி நீங்கள் தானே பண்ணணும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்த வீடு மிக மிக பிரியமானது. ஏன்னா மற்ற மதங்கள்லாம் கடவுள் இருக்கிற அந்த பரந்தாமம் தான் சொர்க்கம்னு வேறு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோருமே முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் கூட அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுலேயும் இப்போ மனிதர்களுடைய புத்தி எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் உங்களுடைய புத்தி எப்படி ஆகி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கலியுக மனிதர்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அவங்க இந்த கலியுகத்திலேயே தன்னை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு, நாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாபா நினைவில். அதனால் நமக்கு தூய்மையான புத்தி, ஆனால் வரிசைக்கிரமம் இருக்குது அந்த முயற்சியில். ஸோ இந்த உலக சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய அற்புதமான ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ தெரிஞ்சிட்டோம். இப்போ கடைசியில் இருக்கிறோம், முதலுக்கு போகணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் மனதில் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை எப்படி அந்த நாராயணன் ஆகணுன்ற ரகசியத்தை சொல்லிட்டார். வெறும் நினைவு, வேறு எதுவும் கிடையாது. நான் நாராயணன், நான் நாராயணன், நான் நாராயணன், மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதே சிந்தனையில் இருக்கணும். அப்படி இருந்தால் கலியுக கவர்ச்சியில் மயங்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் வேதவதி நான் மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் பண்ணுறான். அப்போ ராவணன் கையை பிடிச்சி இழுக்கிறான். 3 உலகத்திற்கும் நான் அதிபதி, உன்னை நான் ராணி மாதிரி வச்சுருப்பேன், ராணியாகவே வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் கையை உதறி விடுறான். காரணம் என்னன்னா, நாராயணனை மணப்பதற்கு நான் அமர்ந்திருக்கிறேன், கலியுக ராவணனை மணப்பதற்கு அல்லன்றது சதா மனதில் அவருக்கு ஓடிட்டு இருக்குது. வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா, பிரம்மகுமாரிகளுடைய நினைவு தான் அது. ஸோ அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் நாராயணனை திருமணம் பண்ணுவதோ அல்லது லக்ஷ்மியை திருமணம் பண்ணுவதோ தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ அவங்க எவ்வளோ பரிசுத்தவான்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் திருமணம் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும். அதன் பிறகு தான் சுகதாமத்துக்கு போவோம். எப்படி தங்க யுகத்தில் குஷி குஷியாக உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த பழைய அழுக்கான உடலை குஷி குஷியாக விடணுன்ற. ஏன்னா சொர்க்கத்தில் ஃபஸ்ட் கிளாஸான உடலையே நீங்கள் குஷி குஷியாக விடுவீங்க இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் உடலுக்கு கம்பேர் பண்ணும்போது அடுத்த பிறவி அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உடம்பு, அழகு, ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே, செல்வம் எல்லாமே. அப்போ அது ஃபஸ்ட் கிளாஸான உடலையே அவங்க சந்தோஷமாக விடுறாங்க பாருங்க. ஆனால் இருக்கிறதுலே கீழான உடல், கிடைக்க போகிறதோ மிக உயர்ந்த உடல். அப்போ எவ்வளோ ஆனந்தமாக இங்கேருந்து நீங்கள் அந்த உடம்புக்கு தாவணும். கூடு விட்டு கூடு பாயிற வித்தையத்தான் பாபா கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த உடம்பை டக்குன்னு விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ விலை மதிப்பு வாய்ந்தது. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா முதல்ல சொர்க்கத்துக்கு இல்லையா? முழுக்க முழுக்க அந்த சரீர உணர்வை முற்றிலும் நீங்கி தெய்வீக குணங்கள்
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தாரணை செஞ்சு ஆத்மா பரமாத்மா வேறு எந்த நினைவும் இல்லாத போது தானாகவே ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும் கடைசியில் அந்த கர்மாதித்த நிலையை அடையும் போது. ஸோ அப்படி தான் உடலை விட்டு போகணுமே தவிர நீங்கள் தவறாக உடலை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இல்லையா, முழுசாக நிரப்பிட்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த உடலை விட்டால் வேறு உடல் கிடையாது. அதை நம்ம உதாரணம் சொன்னோமே, வேறு ஒரு சிஸ்டர் உடம்புல உட்காந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிக்கிக்குவீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ பாபா சொல்கிறார் இல்லையா, எனக்கே இது டவுட்டாக இருக்குது. பாபா 3 பேரை கொண்ட விசாரணை குழு அமருன்றார். அப்போ இந்த மாதிரி தான் யார் உடம்புலையாவது மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்ட்டு இல்லையா. இன்னொருத்தர் உடம்புல இருக்கும்போது அவங்களுடைய நினைவாகவே அனுபவமாகும். இப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நிறைய சிஸ்டரை வந்து இந்த ஆத்மா ரொம்ப வல்கராக பார்க்குது சென்டரில் இருக்கிற சிஸ்டரையே. அப்போ இங்கே சாட்சி சொல்கிறதுக்கு ரெடி ஆகுது பாருங்கள். ஸோ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். இந்த உடலின் மூலமாகத்தான் ஆத்மாவுக்கு மிகப்பெரிய லாட்ரி சீட்டு கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு சிஸ்டருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அது வித்தியாசமாக இருந்தது. அது என்னென்னா, உயிரோடு இருக்கக்கூடிய பிரதர், அவருக்கு இந்த சிஸ்டர் எதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே அவருக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த பிரதர் என்னெல்லாம் நினைக்கிறாருன்றது இவங்களுக்கு தெரியுது. 2 பேருமே உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அந்த பிரதர்கிட்ட வந்து ஒரு சின்ன குறை கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் தெரியுதில்ல, அதை வச்சு சொல்கிறாங்க. அமிர்த வேலை ஏந்திரிக்கிறதுலேருந்து ஒரு விகார எண்ணம் இல்லாமல். ஸோ அப்போ இதுதான் அந்த 3 பேர் கொண்ட குழுப்பில் இருக்குது. இவங்க இந்த ஆத்மா, இன்னொரு ஆத்மா என்னன்னு தெரியல. ஸோ அது மேபி தர்மராஜா பாபா உட்கார்றது 3வது ஆளாக இருக்கலாம். நினைவு பண்ணாமல் தூய்மையாக முடியாது, தூய்மையாகாமல் பரந்தாம வீட்டுக்கு போக முடியாது. ஸோ யோக பலத்தின் மூலமாக நீங்கள் பாபாவை நினைவு செய்ய தான் யோக பலமும் ஏறும். யோக பலம் ஏற ஏற தான் உங்களால் கண்டினியூஸாக நினைவும் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுடைய பாவச்சுமை நீங்கும். எந்த அளவுக்கு யோக பலத்தை அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவச்சுமை நீங்கும். ஸோ அதுக்கு பாபா நினைவிலே இருக்கணும். அப்படி இல்லைன்னா, பாவச்சுமை நீங்கலைன்னா அதற்கேற்ப கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாகணும். உலகியல் உறவுகளில் குழந்தை ஏதாவது தவறான அழுக்கான காரியம் பண்ணிடுச்சு அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பான காரியத்தை செய்த காரணத்தினால, அழுக்கான காரணத்தினால தந்தை கோபத்தில் அந்த குழந்தைய குச்சியால் அடிக்க கூட செய்வார். அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான காதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொந்த தங்கச்சியை லவ் பண்ணுறாங்க, அல்லது காமத்தில் ஈடுபடுறாங்க, அல்லது சொந்த மகளோட காமத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இப்போ இல்லையா. ஸோ இங்கே குறிப்பாக குழந்தைய சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து குலத்தின் பேரை கெடுக்கக்கூடிய விஷயம், குடும்பத்தின் பேரை கெடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ அது பெற்றோருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் இங்கே எல்லையற்ற தந்தையும் சொல்கிறார், இங்கே நீங்கள் இனி வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த கலியுகத்தில். புத்தியினால் சொல்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டோம். இப்போ நாம் வாழ வேண்டிய இடம் சூக்ஷ்ம லோகம் அல்லது பரந்தாமம் அல்லது சத்யுகம். இந்த 3 தான் உங்களுடைய புத்தியில் சதா ஓடிட்டு இருக்கணும். இப்போ புது உலகத்துக்கு போக வேண்டிய நேரம். ஆனால் அழுக்கான எந்த விகார மனிதர்களும் அங்கே போக முடியாது, அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது வர்றதுக்குள்ளே நீங்கள் தூய்மையை ரெடி ஆகிடணும், அதுக்கு போகிறதுக்கு தயாராகிடணும். ஒரே ஒரு பதித்த பாவன தந்தை தான் வந்து நம்மை அந்த மாதிரி தூய்மையாக்குறார். ஸோ பாபாவே வந்து சொல்கிறாரு,
என்னுடைய ஜென்மம் தெய்வீகமானது, தனித்துவமானது. ஸோ அதே மாதிரி நம்மையும் நினைக்க சொல்கிறார் இல்லையா? நான் எப்படி மேலேருந்து இங்கே வந்து ஒருத்தர் உடலை கடனாக எடுத்திருக்கிறேனோ, அதேமாதிரி உங்களுடைய வீடும் பரந்தாமம் தான். நீங்களும் அங்கேருந்து தான் வந்து இன்னொரு உடலை கடனாக எடுத்ததாக புரிஞ்சுக்கோங்க. அதை உங்கள் உடலாகவே நினைக்காதீங்கன்ற. ஸோ அப்போ நான் ஆண் பெண் அந்த உணர்வு எல்லாம் போயிடும். நான் ஒளிப்புள்ளி உணர்ந்திருக்கிறேன். மற்றவர்கள் தன்னை ஆத்மானு உணர வைக்கிறதுக்காக பேசுகிறதுக்கு நான் இந்த உடலை எடுத்திருக்கிறேன். இது மட்டும் சதா மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடித்த உடனே டக்குன்னு புத்தி மேலே போயிடணும். அதுதான் உங்களுடைய வீடு. அங்கே இருந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், பாபா சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நினைவு பண்ணுங்கள். மேலே இருந்து நினைவு பண்ணுங்கள், கீழே வரக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கீழேயும் யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ தந்தையே சொல்கிறார், என்னை மாதிரி உடலை எடுப்பது வேறு யாரும் கிடையாது இல்லையா? நினச்சா பிரம்மா உடலை எடுக்கிறார், டக்குன்னு வெளில போகிறார், மறுபடியும் வர்றார், வெளில போகிறார், இப்படி இருக்குது. ஆக்சுவலாக மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் கூட இன்னொருத்தர் உடலில் பிரவேசமாகி தான் இந்த அவங்களுடைய மதத்தை ஸ்தாபனை பண்ணுது, அதற்கான ஞானத்தை கொடுக்குது. அது வேறு விஷயம். ஆனால் அவங்க கூட அடுத்தது மறுஜென்மத்தில் வந்துடுறாங்க. ஆனால் பாபா வர்றது கிடையாது. நான் எல்லோரையும் என் கூட அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். அவங்க யாரையும் அழைச்சிட்டு போக வரல, மாறாக அவங்களே இங்கே வந்துடுவாங்க. ஸோ மேலேருந்து கீழே வந்து அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புது உலகத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்லலை. அது தெரியாதனால தான் அவங்களே பழைய உலகத்துக்கு வராங்க. ஸோ பாபா நமக்கு தான் சொல்கிறார், புது உலகத்துக்கு நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுஜன்மம் எடுத்து இந்த உலகத்தை ரொம்ப பழசாக்கி துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த துக்கத்தின் உச்சத்தில் உங்களை அதிலிருந்து விடுபட வச்சு காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வரேன். சொர்க்கத்தில் அன்னப்பறவைகள் தான் இருப்பாங்களே தவிர நாரை இருக்காது. அதாவது அழுக்கான மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. தூய அன்னப்பறவைகளாகிய தூய ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. பாபாவோ நாரைகளுக்கு நடுவில் வரார், வந்து உங்களை புனித அன்னப்பறவையாக மாற்றுறார். ஸோ நீங்கள் இப்போ அன்னப்பறவை ஆகி இருக்கிறீங்க. அதனால் முத்துக்களை மட்டுமே தாரணை பண்ணுறீங்க, கற்களை கிடையாது. அதாவது தெய்வீக குணங்களை மட்டுமே தாரணை பண்ணுறீங்க, அசுர குணங்களை கிடையாது. தங்க யுகத்தில் இந்த ஞான ரத்தினம் உங்களுக்கு கிடைக்காது. அங்கே உங்களுக்கு ஸ்தூல ரத்தினம் கிடைக்கும். ஆனால் இந்த ஞான ரத்தினம் இப்போ மட்டுமே கிடைக்கும். இதோடைய அனுசாரம்தான் உங்களுக்கு அங்கே ஸ்தூல ரத்தினம் கிடைக்கிது. எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை தாரணை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இந்த ஞான ரத்தினங்களை தாரணை செய்து அன்னப்பறவைகளாக மாறுறீங்க. பாபா உட்காந்து நாரையிலிருந்து நீங்கள் எப்படி அன்னப்பறவை ஆகுறீங்கன்றதை புரிய வைக்கிறார். உங்களை அன்னப்பறவையாகவும் ஆக்கிறார். தேவதைகளை அன்னப்பறவைகள்னும் அசுரர்களை நாரைனும் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எப்படி ஞானத்தை தாரணை செய்து குப்பையை விட்டுடுறீங்களோ அதே மாதிரி மற்றவரையும் ஞானத்தை தாரணை செய்ய வைக்கிறீங்க, குப்பையை விட வைக்கிறீங்க, அழுக்கை விட வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் மட்டுமே பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள். ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி சேமிப்பாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடியிலும் பாபா சொல்கிற மாதிரி நடந்தால், பாபாவின் நினைவில் இருந்தால். ஸோ சிவபாபாவுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு காலே கிடையாது இல்லையா? அடியும் கிடையாது. இன்னொன்று அவர் சொர்க்கத்திற்கு வருவதும் கிடையாது. உங்களை தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக மாற்றுறார். பாபா சொல்கிறாரு, உங்களை பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்துட்டு இருக்குது, பாபா ஏன் வந்திருக்கார், உலகத்தில் சுற்றி ஏன் இப்படி இருக்குது, அதிலிருந்து ஏன் உங்களுடைய கவனத்தை நீக்கணும், இல்லாட்டினா என்ன ஆகும், எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் எச்சரிக்கையாக எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பீங்க. சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சிக்கிறாங்க எல்லா மதத்திலும். ஆனால் அது எப்போ இருந்தது, மீண்டும் எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஞானம் பெற்ற ஞானி குழந்தைகள் நீங்கள் மட்டுமே. பாவம் மற்றவர்கள் எல்லாம் அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் எப்படி சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆனாங்க, எப்போ ஆனாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. வெறும் 5000 வருட விஷயம்தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் எப்படி அங்கிருந்து பரந்தாமத்திலிருந்து வந்து உடல் எடுத்து உங்கள் பாகங்களை நடிக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நானும் வரேன். என்ன நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து சொந்த உடல் கொண்டு இருக்கிறீங்க. பாபா அப்படி தாயின் கர்ப்பத்தின் மூலமாக சொந்த உடலை எடுப்பதில்லை, வாடகையாக பிரம்மாவின் உடலை எடுக்கிறார். என்னை நீங்கள் தான் கூப்பிட்டீங்க பாபா, அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்க வாங்க பாபான்னு கூப்பிட்டீங்க. ஸோ இது பாபாவை தவிர நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. யாரும் உங்களை அழுக்கல்ல இருந்து தூய்மையாக ஆக்க முடியாது. தர்ம ஸ்தாபகர்கள் கிட்ட கூட இதை சொல்ல முடியாது, வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோ புத்தரோ கூட பதித்த பாவனர் கிடையாது. யார் சத்கதி கொடுக்குறாரோ அவர் தான் உண்மையான குரு, சத்குரு. மற்றபடி இந்த தர்மஸ்தாபகர்கள் பரந்தாமத்திலிருந்து கீழே வராங்க, அவர்களை தொடர்ந்து அவங்க தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பரந்தாமத்திலேருந்து கீழே வராங்க. இல்லை அவர் எப்படி மேலே போகிறதுக்கான வழியை சொல்ல முடியும்? இன்னொன்று, அவர் சொல்லும்போது அங்கே யாரும் அவங்க தர்மத்தாத்மாக்களே கிடையாது. பிறகு தான் எல்லோரும் வராங்க. அதனால தான் ஒவ்வொரு மத வேதமும் எழுதுறதுக்கு அந்த மதஸ்தாபகர்களுடைய காலம் முடிந்து ஒரு 400-500 வருடம் கழித்து தான் அந்த வேதமே எழுதுகிறாங்க. ஸோ ஒரே ஒரு தந்தை, அழிவற்ற மூர்த்தி, அவரு தான் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் அவர் ஒருவரே. மற்றபடி தர்மஸ்தாபகர் யாரும் திரும்பி போகிறதுக்கான வழியை சொல்கிறது கிடையாது. சத்குரு அப்படின்ற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களே சத்குருன்னு பேர் வச்சுக்கிறாங்க. சீக்கியர்கள் நீங்கள் சொல்வதை விட மிக சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? சத்குரு அக்கால் ஸ்ரீகால், சத்குரு ஸ்ரீ அக்கால ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சத்குரு அழிவற்றவர் அப்படின்ட்டு ரொம்ப சத்தமாக சொல்லுவாங்க. சத் ஸ்ரீ அக்கால்னு நினைக்கிறேன். ஸோ மரணமற்றவர், அழிவற்றவர் அப்படின்ட்டு இதை ரொம்ப சத்தமாக ஜெபிப்பாங்க. சத்குரு அழிவற்ற மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்த விதமான உருவமும் இல்லை அப்படின்னா அவரை எப்படி சத்குருன்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி வந்து சத்கதி கொடுக்க முடியும்? ஏன்னா சத்குரு வரார், வந்து அவரை பற்றிய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். உங்களை மாதிரி நான் ஜென்மம் தாயின் கர்ப்பத்தில் எடுக்கிறது கிடையாது. டைரக்டாக பரகாய பிரவேசம் பண்ணுறார் பிரம்மா உடலில். ஸோ மற்ற அனைவரும் தேகதாரிகள் தான். இதுவரைக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்க மதஸ்தாபகர்களாக இருக்கலாம், சாது சன்னியாசியாக இருக்கலாம், எல்லாமே மனிதர்கள், தேகம் கொண்டவர்கள். நிராகார ஆன்மீக தந்தை வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார்.
ஸோ அப்போ அவங்க புரிய வைக்கிறதுக்கும் பாபா புரிய வைக்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இல்லையா? உடலற்றவருக்கு தான் உடலற்ற நிலையை பற்றி தெரியுது. அதனால் அவர் சொல்கிறார், மனிதர்கள் இப்போ எது பண்ணாலும் அது தவறாகவே இருக்கிறது. ஏன்னா அவங்க ராவணனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. ராவணனுடைய வேலையை வழி கெடுக்கிறது, சரியான வழியை கொடுக்கிறது பாபாவுடைய வேலை. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்போ இந்த 5 விகாரங்கள் இருக்குது. ஏன்னா நடக்கிறதே ராவண ராஜ்யம் இல்லையா? பாபா உட்கார்ந்து விஸ்தாரமாக இதை உங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்படி இல்லைன்னா முழு உலகத்துடைய சக்கரம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? காலச்சக்கர ஞானம். ஸோ எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த நிச்சய புத்தி வரும். அதை புத்தியில் சுத்த சுத்த ஆத்ம உணர்வு வரும். நீங்கள் ஒன்றும் பாபா கிட்ட இதை புரிய வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலை. அவராக வந்து தான் இதை புரிய வைக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்படி ஒன்று இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் மீண்டும் நாராயணன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்காமலே தானே நான் புரிய வைக்கிறேன். அதனால தான் பாபா சொல்லார், நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை, நான் சொல்கிறத அப்படி கேட்டுக்கிட்டால் போதும், புரிஞ்சுக்கிட்டால் போதும். பாபா நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். ஸோ தந்தையுடைய கடமை தானாகவே தேவையானதை அனைத்தையும் குழந்தைகளுக்கு சொல்வதும் தானாகவே அனைத்தும் செய்வதும் தான். குழந்தைய சொல்லுது, அப்பா கிட்ட என்ன இப்படி வள, இந்த ஸ்கூலுக்கு சேர, அப்படி இப்படின்னு எல்லாமே அப்பாவே செய்கிறார். அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும். அதே மாதிரி அப்பா ஸ்கூலு முடிஞ்சோடனே வேலைக்கு அனுப்புகிறாரு. அதே மாதிரி 60 வயசாச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுடுங்க, கடவுளை நினைங்க, பக்தி பாடல்களை பாடுங்க, வேத சாஸ்திரங்களை படிங்க, பக்தி பண்ணுங்க அப்படிங்கிறதையும் அப்பா சொல்லி கொடுக்குறார். லௌகீக அப்பா. நீங்கள் அரை கல்பமாக பக்தர்களாக இருந்தீங்க, ஆனால் இப்போ தான் முதன்முறையாக பூஜிக்க தகுந்தவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அரை கல்பத்திற்காக. பாபா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார், எப்படி நீங்கள் தூய்மை ஆகலான்ட்டு. ஸோ தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி பாபாவுடைய நினைவு தான். அதனால் பக்தி முற்றிலும் நிறுத்திடுறீங்க. ஏன்னா அதனால் எந்த பயனும் இல்லை. பக்தி பண்ணுறதுனால நீங்கள் நாராயணன் ஆக போகிறது கிடையாது, உலக ராஜ்யத்தை அடைய போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் மற்ற மனிதர்கள் எல்லாம் பக்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னமும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. பாவம், அவங்க இரவில் இருக்கிறாங்க, நீங்கள் பகலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. கீதையில் மன்மனாபவ அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை மிகவும் பிரபலமானதாக இருக்குது. ஸோ கீதையை படிப்பவர்கள் இதை புரிஞ்சிக்க முடியும், பாபா என்ன சொல்கிறாருன்ட்டு. ஸோ அதில் எழுதப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஈஸியான அர்த்தம், என் நினைவில் இரு அப்படின்ட்டு. ஆனால் தன் வாழ்நாள் ஃபுல்லாக கீதையை படிக்கிற மனிதர்களால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதை படிக்கிறதுனால. ஆனால் அந்த கீதையின் உண்மையான பகவானே இங்கே நமக்கு இந்த உண்மையான கீதையை புரிய வைக்கிறார். இதன் மூலமாகத்தான் நம்ம அழுக்கிலிருந்து தூய்மையாகிறோம். டைரெக்டாக கடவுள்கிட்ட கீதையை நாம் கேட்குறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ கேட்டு அதை நாம் மற்றவர்களுக்கும் சொல்கிறோம், தூய்மையாகிறோம். இது பாபாவுடைய உயர்ந்த மகா வாக்கியங்கள். அதே சகஜ ராஜயோகத்தை பாபா சொல்லிக் கொடுக்கிறார். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் எவ்வளோ மூழ்கி போயிருக்கிறாங்க.
அதனால் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கறது கூட கிடையாது. என்ன பண்ணுறது? நாடகப்படி எப்போ அவங்களுடைய பாக்கியம் திறக்குதோ, அதிர்ஷ்டம் திறக்குதோ, அப்போ தான் அவங்களால உங்ககிட்ட வரவே முடியும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இன்னும் பாவ கணக்கு தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வராது, பரிதாபம் தான் வரும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் பாவம் மற்ற மதத்தினருக்கு இல்லை. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய இந்த தேவதை தர்மம் தான் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தர்மம் இல்லையா? அளவற்ற துக்கத்திலேருந்து ஒரேடியாக அளவற்ற சந்தோஷத்திற்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த நினைவே உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்க போகுது. தோ வந்துடுச்சு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பரலோகமும் அதை தொடர்ந்து நம்முடைய ராஜ்யமும் பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ பாபா சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. வேத சாஸ்திரங்களில் கம்சன், ராவணன் போன்றவர்களெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பதாக காட்டியிருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு சொர்க்கம் எவ்வளவு சந்தோஷம் நிரம்பிய இடம், துக்கத்துடைய பேர் அடையாளமே அங்கே இருக்காது. அப்போ எப்படி கம்சன், ராவணன் போன்ற கொடூரர்கள் அங்கே இருப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யோசிக்க மாட்டுறாங்க. தேவதைகளை அவங்க பூஜை செய்தால் கூட நீங்கள் சொல்கிற எதுவும் அவங்க புத்தியில் உட்கார மாட்டேங்குது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை நினைவு பண்ணுறீங்களா? உலகத்தில் எந்த அப்பாவாவது குழந்தைங்க கிட்ட என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லௌகீக தந்தை அவரை நினைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரா குழந்தைங்க கிட்ட? தானாகவே குழந்தைங்களுக்கு அந்த அப்பா ஞாபகம் இருக்கும். இந்த எல்லையற்ற தந்தை உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ இந்த முழு உலகத்துடைய முதல் இடைக்கடை பற்றி தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் உலக மகா சக்கரவர்த்தியாக, உலகத்துக்கே அதிபதியாக நீங்கள் ஆகிறீங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய பரந்தாம வீட்டுக்கு போவீங்க, பிறகு அங்கேருந்து பூமிக்கு வந்து நடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ யாராலையும் ஒருத்தர் புது ஆத்மாவா பழைய ஆத்மாவா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று, புது ஆத்மா வந்து கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும்ன்றார் இல்லை? இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் சமீபமாக வந்த ஆத்மாக்களாக இருப்பாங்க. இப்போ கூட ஒரு சிலர் எவ்வளோ பிரபலமாக இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய மனிதர்கள் வராங்க, எதிர்பார்க்காத மாதிரியிலும் நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க. ஸோ அதோடைய பிரபாவம் ஏற்படுது. ஸோ பாபா சொல்கிறது வந்து புது ஆத்மாக்களை சொல்கிறார். இங்கே பாபா ஞானத்தை எடுக்க வர்றது சொல்லலை, நிறைய புது ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வருது. ஸோ அதோடைய பிரபாவம் ஏற்படுது. பாபா கூட அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அது மாதிரி புது ஆத்மாக்களுடைய பிரவேசமும் ஏற்படுது. ஸோ அதனாலேயும் அதோடைய தாக்கம் ஏற்படுது. பாபா கூட அதே மாதிரி தான் திடீர்னு எதிர்பாராத விதமாகத்தான் பிரம்மா உடலில் வருகிறார். ஸோ அதோடைய பிரபாவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. புது ஆத்மாக்கள் வந்தாலே பழைய ஆத்மாக்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்போ வந்து புதுசாக ஒரு கிளை அல்லது துணை கிளை வெளிப்படுதோ அப்போ அதற்கு மகிமை உண்டாகும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க பின்னாடி ஒரு ஃபாலோயர்ஸ் போவாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம், புதுசாக ஒரு ஆத்மா மேலேருந்து வந்திருக்குது, வந்து அவருக்குள்ளே பிரவேசமாகி இருக்கலாம். ஸோ அதனால தான் அதுக்கு மகிமை பாடப்படுது. யாருக்குமே தெரியாது ஏன் அவர் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார், அவரை விட புத்திசாலிலாம் இருக்கிறாங்களே, அவரை விட நல்ல நல்ல விஷயம் பேசுகிறவங்க இருக்கிறாங்களே, ஏன் அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னு
யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. இல்லை, இப்போ நம்ம பார்க்குறோமே, ஈஷா யோக சத்குரு எல்லாம் பார்க்குறோம். அவரோட பக்காவாக பேசுகிறவங்க எல்லாம் காணும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அவரோட சூப்பராக பேசுகிறவங்கெல்லாம். ஆனால் ஏன் அவர் ஃபேமஸாக இருக்கிறாரு யாருக்கும் புரியல. ஏன்னா புது ஆத்மாவாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்பு இருக்கும். பாருங்கள், இப்போ எத்தனை பொய்யான கடவுள்களை உருவாக்கிட்டாங்க. நான் பகவான் நான் பகவான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இல்லையா பகவான் சொல்கிறாங்க, சத்குருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய புயல்கள் வரும். ஏன்னா இங்கே படகொட்டி பாபா வச்சு, அதனால் சாத்தானுக்கு கடவுளை பிடிக்காது இல்லையா, அதனால் அந்த படகு சாய்க்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுவோம். அதனால் குழந்தைங்களும் ஆட்டங்காண்டுறாங்க. இந்த படகும் நிறைய புயல்கள்னால பாதிக்கப்படுது. உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இங்கே வந்து நிம்மதியே போச்சுப்பா, எந்த மாயின் புயலும் இல்லாத சத் சங்கத்துக்கு போயிடலான்ட்டு போயிடுறாங்க. இல்லை, இங்கே மாயை எதிர்த்து போராடணும், சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா. நிறைய பாபா குழந்தைங்களே வந்து ஒரு பிரச்சனை வரும்போது வேறு ஏதாவது ஆசிரமத்துக்கு போயிடலாமா அப்படி தான் யோசிக்கிறாங்க. பிரம்மகுமாரி சென்டருக்கு போகணுன்னு யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா தெரியும் இங்கே புயல் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய அப்பாவி பெண்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுது தூய்மையின் காரணமாக. ஸோ மற்ற இடத்துலலாம் தூய்மையை பற்றி பேசுகிறது கிடையாது இல்லையா. ஆனால் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகியே தீரும். ஏன்னா அதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். சொல்கிறார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் எந்த அளவுக்கு கூர்மையான முள்ளாகி இருக்கிறீங்க, ஒருத்தரை குத்தி துக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் முள்ளாகி மற்றவர்களை குத்தும்பொழுது உங்களுக்கும் அதோடைய பாதிப்பு வருது. மற்ற முள் உங்களையும் குத்தாமல் விட்டுறாது. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ஷன் வருது இல்லையா. நீங்கள் நல்லது கொடுத்தா திரும்ப நல்லது கிடைக்கும், கெட்டது கொடுத்தா திரும்ப கெட்டது பல மடங்காக வந்து கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தில் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற மாதிரி எந்த அழுக்கும் இருக்காது. அதனால தான் அது பேர் சொர்க்கம். மனிதர்கள் சொர்க்க நரகத்தை பற்றி பேசினா கூட அவங்களுக்கு உண்மையிலே சொர்க்கத்தை பற்றியும் தெரியாது, நரகத்தை பற்றியும் தெரியாது. அவங்க வந்து இதைவிட கொடூரமாக நரகம் வேறு எங்கேயோ இருக்குது, சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. அதனால தான் இறந்தவொடனே இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க. அது தப்பு. நரகத்தில் இறந்தவர் மீண்டும் நரகத்தில் தான் பிறப்பார். இப்போ எங்கே சொர்க்கம் வந்துடுச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு? பரந்தாமத்துக்கு சொர்க்கம்னும் சொல்ல முடியாது இல்லையா. எடுத்தோடனே யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதும் கிடையாது. கடைசி நேரத்தில் சரீரம் விட்டால் கூட பரந்தாமத்துக்கு தான் போவாங்க, அங்கேருந்து தான் சொர்க்கத்துக்கு வரணும். அதனால தான் பாபா சொல்கிறார், அதை எப்படி சொர்க்கம்னு சொல்ல முடியும்? ஆனால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் அதுதான் சொர்க்கம், கடவுள் இருப்பார் அங்கே சொர்க்கத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மேலே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. மேலே இருக்கிறது நிராகார உலகம், அங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அங்கே எந்த நடிப்பும் இருக்காது, எந்த சுகமும் இருக்காது. அதனால்தான் அதை முக்தி தாமம், எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு மனிதர்கள் சொல்லிடுறாங்க அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க இறந்தாலே. நமக்கு தெரியும் உண்மையிலே முக்தி தாமம்ன்றது ஆத்மாக்களுடைய வீடே தவிர சொர்க்கம் கிடையாது. இங்கே எப்படி உடலுக்கு வீடு இருக்குதோ அது மாதிரி அங்கே ஆத்மாவுக்கான வீடு. இங்கே உடலுக்கு தனித்தனியாக வீடு வச்சுக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு, அங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வீடு. ஸோ அங்கே தான் உண்மையிலே உலகம் ஒரு குடும்பமாக இருக்குது. ஸோ அப்போ உலகம் ஒரு குடும்பம்ன்றதே நீங்கள் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது மட்டும்தான். எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா. லவ் யூ பாபா. பக்தி மார்க்கத்தில் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க. பாருங்கள், சிவனுக்கு எவ்வளோ பெரிய கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக
ஓகே, நார்த் இந்தியாவில் வைர வைடூரியத்தினால சோமநாதர் ஆலயம் கட்டினாங்க. பட் இங்கே வந்து கல்லுனால ஆலயம் கட்டினா கூட எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க சிவன் கோயிலெலாம். மேபி ஆரம்பத்தில் தங்கமெல்லாம் இருந்திருக்கலாம், கொள்ளையடிச்சிட்டு கூட போயிருக்கலாம். அதேமாதிரி லக்ஷ்மி நாராயணனுக்கும் கோயில் கட்டுறாங்க. நிறைய உண்மையான நகைகள் அணிய அலங்கரிச்சிருப்பாங்க அந்த சிலைகளை. ஸோ நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, பூரி ஜெகநாதர் ஆலயம், கேரளாவில் பத்மநாப சுவாமிகள் கோயில். ஸோ அதுக்கு கீழே வந்து நிலவரையில் அவ்வளவு தங்க வைர வைடூரியம் இருக்குது. ஸோ காரணம், அவ்வளோ பணக்காரர்களாக அவங்க இருந்ததுனால கோயில் அவ்வளோ செல்வம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் போலி ஆயிடுச்சுன்றார். இதுக்கு முன்னாடி எல்லாம் உண்மையான நகையை அணிஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் அணிஞ்சிட்டு இருப்பீங்கன்றார். இப்போ அரசாங்கத்தின் மீது பயம், அதனால் மனிதர்கள் உண்மையான தங்கத்தை ஒளிச்சு வைக்கிறாங்க, செயற்கை தங்கத்தை தான் அணிஞ்சிக்கிறாங்க. இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க கூட உண்மையான தங்கத்தை போட்டு வெளில வர்றது கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் அனைத்தும் சத்தியமானது, உண்மையானது தான் இருக்கும், பொய்யானதே இருக்காது. இங்கே உண்மையான தங்கம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட அதை மறைச்சி தான் வச்சுருப்பாரே தவிர அதை போட்டு வெளில வர மாட்டார். நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலையோ ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் அவ்வளோ மலிவாக கிடைக்கும் தங்கம் எல்லாம், எல்லாமே புத்தம் புதியதாக கிடைக்குது. ஒட்டுமொத்த உலகமே புது உலகத்தில் அங்கே எல்லாமே புதுசு, வானம் புதுசு, பூமி புதுசு, இயற்கை புதுசு, எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால் அளவற்ற செல்வமும் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, எல்லாமே அவ்வளவு விலைவாசி, எல்லாத்துக்கும் பற்றாக்குறை. ஸோ நிராகார உலகத்தில் தொடங்கி இந்த சாக்கார உலகத்தில் வரை எல்லா ரகசியத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பாபாவை தவிர நிராகார உலகத்தின் ரகசியத்தை வேறு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ கடவுள்கிட்ட இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஆசிரியராகி மற்றவருக்கு புரிய வைக்கணும். நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தில் வசிக்கலாம், ஆனால் தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருக்கணும், ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கணும். பிறரையும் உங்களுக்கு சமமாக நீங்கள் ஆக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களையும் எல்லாம் விட அங்கே மிக உயர்ந்த பதவி உங்களால் ரொம்ப ஈஸியாக அடைய முடியும். பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை நினைவு பண்ணணும், மற்றவர்களையும் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். அதாவது இந்த ஞானத்தை கொடுக்கணும். சாரி, பாபா சொல்கிறது என்னென்னா, இங்கே வசிப்பவர்களை விட அப்படிங்கிறது வந்து மதுபனில் பாபா கூட இருக்கிறவங்களை விட வெளியில் இருப்பவர்கள் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மக்களே. இது தெரியாமல் தான் நிறைய சென்டரில் இல்லை நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம், நாங்கள் தான் ராஜா ஆகும், நீங்களும் பிரஜை ஆகிடுவீங்க அப்படிங்கிறார். அப்படிலாம் பாபா எந்த முரளிலையும் சொன்னது கிடையாது. சரண்டர் ஆனவங்க ராஜ்யத்துக்குள்ளே வேலைக்காரங்களாக ஆவாங்க. குணம் நல்லா இருந்தால் ராஜா ஆவாங்க. ஆனால் ராஜ பதவி வந்து யார் வேணாலும் அடைய முடியும். ஆனால் வேலைக்கார பதவி சென்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அடைய முடியும். ஏன்னா வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டதுனால அவங்க ராஜ்யத்துக்குள்ளே வேலைக்காரர்களாக வருவாங்க. ஸோ அது மட்டும்தான் அவங்களுக்கு ரிசர்வாக இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க எந்த பதவி வேணாலும் அடைய முடியும். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், இங்கே என் கூடவே இருக்கிறவங்கள விட வெளியில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும். வரிசைக்கிரமம் இருக்குது. ஸோ வெளியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வெற்றி மணி மாலையில் 108 மணி மாலையில் வர முடியும். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஜஸ்ட்டு அந்த 7 days கோர்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, வெளிநாடு போங்க, எங்கே வேணாலும் போங்க. இந்த செய்தி உலகம் ஃபுல்லாக எல்லோருக்கும் போகணும். ஸோ பாபா வந்துட்டார்.
அவர் சொல்கிறதெல்லாம் நிரந்தரமாக என் ஒருவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் 7 days கோர்ஸு முடிச்சிட்டாலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு தகுதி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்தியை சொல்லணும். டக்குன்னு குதிச்சிட வேண்டியதுதான் சேவையில். இல்லை நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன்னுவாங்க. இல்லை நான் மாறிட்டு சொல்லுவேன். எப்போ செத்ததுக்கப்புறம் சொல்லுவீங்களா? ஏன்னா கர்மதத்தினாலே கடைசியில் தான் அடைவீங்க. ஸோ அதனால் சேவை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும். சேவை மாயை வெல்வதற்கு ஈஸியான லிஃப்ட், முன்னேறதுக்கு பாபா சொல்லுவார். ஸோ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் செய்தி போகணும். பாபா சொல்கிறதெல்லாம் நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர்தான் விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். ஸோ இதை சொல்லணும். ஏன் அவரை மட்டும் நாம் நினைவு செய்யணும்? அவரை நினைவு செய்தால்தான் எல்லாத்திலிருந்தும் நாம் விடுபடுவோம். அவர் தான் நமக்கு வழியும் காட்டுறார். ஸோ இயேசு வழியும் நானே ஏதோ ஒன்று வரும். ஸோ அப்படி இருப்பவர் உண்மையில் பாபா தான். ஸோ வெளிநாட்டில் போய் நீங்கள் நல்ல சேவை செஞ்சீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் மூலமாக ஈஸியாக பிரபலமும் ஆகிடுவீங்க. ஸோ மற்றவர்களுக்கும் இதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆத்மா வேறு, உடம்பு வேறு. இதுதான் இங்கே முக்கியமான செய்தி. ஆத்மா வேறு, உடம்பு வேறு. ஸோ மனம் புத்தி ஆத்மாவில் தான் இருக்குது, உடலோ ஜடமானது. ஸோ ஆத்மா தான் அந்த ஜட உடலை எடுத்து நடிக்குது. ஸோ ஆத்மாவுக்கு தான் விசேஷம் இருக்குது. அதனால் நீங்கள் தந்தையை நினைவு செஞ்சு ஆத்ம உணர்வில் நிலை பெறணும். அதற்கான சக்தி உங்களுக்கு அப்போ தான் வரும், ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதற்கு. ஸோ பாபா கூடவே மதுபனில் இருக்கிறவங்க வெளியில் உள்ள பந்தனத்தில் இருப்பவர்கள் மாதிரி, குடும்பத்தில் இருப்பவர்கள் மாதிரி பாபாவை நினைக்கிறது கிடையாது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ சென்டரில் ஏன் அவங்களுடைய கேரக்டர் மாறலன்னா இதுதான் காரணம். நினைக்கிறது கிடையாது, பாபாவை நினைக்கிறது கிடையாது. சரண்டர் ஆகிட்டாலே நம்ம நாராயணன் ஆகிடுவோம் அப்படின்ற நினப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதை பாபா அழகாக எச்சரிக்கை கொடுக்குறார். வெளியில் இருக்கிறவங்க நினைக்கிற அளவுக்குலாம் இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறது கிடையாது. ஸோ யார் அவரை ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ, மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கிட்டே இருக்கிறாங்களோ, முட்களிலிருந்து மலராக ஆக்குறாங்களோ, அவங்க தானும் உள்ளிருந்து மலராக ஆகுறாங்களோ, அவங்க உயர்ந்த பதவி அடையிறாங்க. அவங்க சென்டரில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்களும் முட்களாகத்தான் இருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பாபா தான் நமக்கு சட்டம் கொடுத்துருக்கிறார், கட்டளை பிறப்பிச்சிருக்கிறார். என்னென்ன? காமம் மகாசத்ரு, உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அந்த காமம். அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்கன்றார். ஸோ அதை வெற்றி அடையுங்கள் இல்லையா? உடலை பார்த்தாலே மிகப்பெரிய தவறுன்றார் பாபா. ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவை பார்த்தாலே காமத்தை வென்று விடலாம். ஸோ அப்படி காமத்தை வெல்வதன் மூலமாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக, சொர்க்கத்தை வென்றவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஒட்டுமொத்த உலகத்தை வென்றவர்களாக மாறிடுவீங்க. ஆனாலும் இதை நீங்கள் சும்மா எழுதுறதுனால யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ பாபா எப்படி புரிய வைக்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யணும். காமம் மிகப்பெரிய எதிரி கீதையிலேயும் தான் இருக்குது. மாறிட்டாங்களா? ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் செஞ்சிட்ட அப்படின்ட்டு பைபிளில் கூட தான் இருக்குது. மாறிட்டாங்களா? அப்போ அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க இச்சைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? மனைவியை தவிர மற்ற பெண்களை சொல்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பாபா குழந்தைங்களுக்கே இது தெரியாதுன்றது தான் ரொம்ப கொடுமையானது. ஏன்னா எந்த சென்டருமே ஓப்பனாக காமத்தை விடணும்னு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. சொன்னால் வரமாட்டாங்களாம். அப்போ காமத்தை விடாமல் அங்கே வராங்கன்னா அந்த சென்டருடைய வாயுமண்டலம் எப்படி இருக்கும்? நல்லது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஞான ரத்தினங்களை மட்டும் தாரணை செய்யக்கூடிய அன்னப்பறவைகளாக நீங்கள் இருக்கணும்.
ஸோ ரத்தினங்களை மட்டும் தாரணை பண்ணணும், குப்பைகளை விட்டுடணும். அதாவது மற்றவர்களுடைய தெய்வீக குணங்களை மட்டும் தாரணை பண்ணணும், அசுர குணங்களை கண்டும் காணாமல் விட்டுடணும். ஸோ அதை தாரணை பண்ணிடக்கூடாது. அது அந்த அசிங்கம் உங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்றார். ஆத்மாவும் ஆத்மாவின் நல்ல இயல்புகள் மட்டும்தான் தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்க முடியும், பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆக முடியும். ஸோ அதற்கு சதா ஒரு பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா உங்களால் ஞானத்தை தாரணையும் பண்ண முடியாது, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணவும் முடியாது, குறைகளை பார்க்காம இருக்கவும் முடியாது. அதே மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகவும் முடியாது. உயர்ந்த பதவி ஆகணும் அப்படின்னா நீங்களும் ஆசிரியராகி மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். தாமரை மலர் மாதிரி தூய்மையாகி மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்கணும். முட்களை மலராக்குங்கள், நீங்களும் மலராகுங்கள். சம பவர்ஃபுல்லான வரதானம். என்னிது உன்னிதுன்ற குழப்பத்தை உங்களுடைய கருணை உணர்வை வெளிப்படுத்தி முடிக்கக்கூடிய கருணை நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அப்பப்போ மனிதர்கள் துக்கத்தின் அலையில் சிக்கிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால துக்கம் வந்துடுது. ஸோ ஒரு சுபாவ சமஸ்காரம் முதல் வருது, அல்லது ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா மனிதர்கள் உடனே கருணையை வேண்டுறாங்க, துடிக்கிறாங்க. இல்லை இப்போ வயநாடு நிலச்சரிவு வரும்போது துடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களின் சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய கருணை உணர்வு வெளிப்படட்டும். உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபம் கருணை ஸ்வரூபத்தை தாரணை செய்யுங்க, உங்களை முழுமையாக்குங்கள். அப்போ தானாகவே இந்த துக்கத்தின் உலகம் முடிஞ்சிடும்ன்ற. இதை நீங்கள் சம்பூர்ணமாகறீங்க, அந்த கருணை நிரம்பியவராக மாறுறீங்க, அந்த ஸ்வரூபத்தில் இருந்தாலே இந்த துக்கத்தின் உலகமே முடிஞ்சிடும்ன்ற. ஸோ அதற்காக அதிவேகத்தில் மாற்றம் நடக்கணுன்ற சுப விருப்பத்தை அதிவேகத்தில் பரவ செய்யுங்க. அதுதான் முக்கியம் இல்லையா? உலக மாற்றம் மற்றும் மனிதர்களுடைய மனமாற்றம், அதற்கான சுப விருப்பம், அதை தீவிர வேகத்தில் நீங்கள் பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அதற்கான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னிது உன்னிதுன்ற குழப்பமெல்லாம் முடிஞ்சிடும். அது முடிஞ்சாலே துக்கம் இருக்காது. ஸோ பக்தி மார்க்கத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் நைட்டெல்லாம் கண்ணு முழித்து காளி பூஜை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை 1000 முறை 1,00,000 முறை எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ தீவிரமாக அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் கடவுளுடைய ஞானம் கிடைத்த நாம் சொகுசாக இருக்கிறோம், ஓய்வு பிரியராக இருக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது? அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்தா அதை நாம் பயன்படுத்தவே இல்லைன்னா, பிளாங்க் செக்கை பாபா கொடுத்துட்டார், அதை அப்படியே பிளாங்க் செக்காகவே திருப்பி கொடுக்குறோன்னா என்ன சொல்கிறது இல்லையா? 1 போட்டு 0 போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது நீங்கள் புள்ளி வைக்க 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 பாபாவை நினைக்க 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 அங்கே 0 ஆட் ஆகிட்டே இருக்குது, வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த சம்பூர்ண ஸ்வரூபம் அதுதான் கருணை நிரம்பிய ஸ்வரூபம். அதை அந்த ஸ்வரூபத்தை தாரணை செஞ்சாலே துக்கமெல்லாம் முடிஞ்சிடும்ன்ற. ஸோ அப்போ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போவுமே மக்கள் இப்போ துடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் எங்கே பார்த்தாலும் நடக்குது, பாலியல் குற்றம் எங்கே பார்த்தாலும் நடக்குது, போராட்டம் எங்கே பார்த்தாலும் நடக்குது. அப்போ அவங்க கருணை காட்டு அப்படின்ட்டு கடவுளை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை பாபா வெளி உலக விஷயத்தெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதை பற்றி கவலையே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமே, நம்மையும் சரிப்படுத்திக்கலாம், மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்கலன்ற அந்த ஒரு குற்ற மனப்பான்மை வரும். ஸோ அப்போ தான் கருணை நிரம்பிய ஸ்வரூபத்திலிருந்து நம்ம மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு,
மலை மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வீண் எண்ணங்கள்ன்ற சுத்தியை வச்சு அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது இன்னும் மலை பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரே ஜம்ப் தாண்டிடுங்க மலை என்ற. இவர் ஆஞ்சநேயர் போகும்போது அந்த மாதிரி மலை இருந்துச்சுன்னா பறந்து போயிடுவார், அல்லது விஸ்வரூபம் எடுத்து பெருசாகி அப்படி தாண்டி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் ஒரே ஜம்ப்பாக எகிரி குதிச்சிடுங்க. என்னைய அதெல்லாம் கிடையாது, அதை அப்படியே கண்டுக்காத நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிடுங்க பாபா கிட்ட. அதான் ஒரே ஜம்ப் எகிரி குதிச்சிடுறது. இப்போ தானாகவே கொஞ்ச நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். நீங்கள் வாயை திறந்துருந்தால் தான் பிரச்சனையாக ஆகியிருக்கும் இல்லையா? அதை நினைக்க தான் உங்களுக்கு அது வலியை கொடுக்கும். அதை கண்டுக்கவே இல்லை, அதை பார்த்துக்க தான் பாபா இருக்காரு, நீங்கள் அதை பற்றி கண்டுக்கலை அப்படின்னாலே தப்பிச்சிடுவீங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல்லான முரளி வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.